ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வீரே 6ஓட அப்டேட் எல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. வீரே 5 விட வீரே 6 பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. சின்ன சின்ன அப்டேட் மூலிமா வந்து நம்மளோட ப்ராஜெக்டோட ரிசல்ட் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். காய்ஸ், உங்கள்கிட்ட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 90% மேலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் நம்ம சேனலை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீரே 6ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐகான் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பழைய ஐக்கானை விட இப்போ இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாலிடாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாமே வந்து ஒரு பெரிய சேஞ்சஸே கிடையாது. ஏன்னா இதெல்லாமே வந்து ஒவ்வொரு அப்டேட்டில் வந்து எல்லா சாஃப்ட்வேர்லையுமே கொடுக்குற ஒரு ஆக்சுவலாக வர்ற ஒரு இதுதான். அதனால் வந்து இதை நம்ம கண்டுக்க வேண்டாம். ஏன்னா ஐகான்ஸை ஏன் நான் மெயினாக இப்போ நான் சொல்கிறேன்னா, பழைய ஐகான்ஸை ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வெர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து ஃபெமிலியர் ஆகிருக்கும். இப்போ நியூவாக ஐகான் கொடுக்கும்போது அந்த ஐகான் தான், ஆனால் வந்து நேம் பார்த்தா மட்டும்தான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அதனால தான் ஐகானில் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஐகானை பார்க்கும்போது கர்சரை நீங்கள் பக்கத்தில் வைக்கும் போதே அதோட நேம் வந்து டேக்லைனில் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எப்பயும் போல் நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம், இதை ட்ராக் பண்ணி நான் லெஃப்ட் சைட்லேயே வந்து போட்டுறேன். இதில் என்னென்ன ஃபீச்சர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா, சன்லைட்டில் க்ளவுடுக்காக ப்ரொசீஜரல் க்ளவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனு. ஏன்னா இதனால் வரை இந்த ஆப்ஷன் வருமா வராதான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வீரே 6ல் கொடுக்கும்போது ரொம்பவுமே எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ரொசீஜரல் க்ளவுடு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நம்மளோட சப்ஜெக்டில் ஏதாச்சும் ஒரு இடத்துல இப்போ பாருங்கள், நான் ஒரு கியூப் எடுத்து நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். இதை வந்து பில்டிங் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. இதில் வந்து 3 விஷயம் தேவைப்படுது ரெண்டரிங்களுக்குன்னா. சப்ஜெக்ட் இருக்குது, கேமராவுக்கு வீரே டூல் பாரில் இருக்கிற ஃபிசிக்கல் கேமரா ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். கேமராவும் ரெடி ஆயிருச்சு. இப்போ கிரவுண்டு வேணும் அப்படிங்கிறதுனால வீரே பிளைன் எடுத்து கிரவுண்டுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சப்ஜெக்ட் ரெடி, நம்மளோட இது ரெடி. ஷிஃப்ட் ப்ளஸ் F கொடுத்தீங்கன்னா சேஃப் ஏரியா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வியூ ஆயிரும். கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு கேமரா வியூவையுமே வந்து நான் லாக் பண்ணி வச்சுறேன். 1080 பிக்சலுக்கு வந்து ஓகே. ரெண்டாவது, எனக்கு லைட்டிங் வேணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா சன்லைட் தான் நம்ம செட் பண்ணுவோம். சன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு இடத்துல நான் இங்கிருந்து இந்த இடத்துல சன்னை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சன்னில் முக்கியமாக நான் இப்போ சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ஸ்கையில் தான் இருக்குது. எஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கை வந்து கிரியேட் ஆகிரும். இப்போ ஆஸ் யூஸ்வல் தரையோட தரையாக இருக்குது. சன்னை நீங்கள் லைட்டாக மேலே கொண்டு வந்தால் தான் அதோட வெளிச்சம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி ப்ரோ, இந்த இடத்துல நான் இதை கிரியேட் பண்ணிட்டேன். ரெண்டாவது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ராக்டிவ் ரெண்டர் வந்து எனேபிள் பண்ணி விடுங்க. இன்ட்ராக்டிவ் ரெண்டர் எனேபிள் பண்ணும்போதே நம்மளுக்கு க்ளவுடு இதெல்லாமே வந்துடும். இருந்தாலும் நான் வந்து பில்டிங்கை கேமராவை தரையோட தரையாக உட்கார்ந்த மாதிரி நான் கொண்டு போய்க்கிறேன். இப்போ பாருங்கள், பில்டிங் நம்மளது இங்கே இருக்குது. நான் வந்து இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு மெட்டீரியல் இது நல்லா இல்லை ப்ரோ, கொஞ்சம் மெட்டீரியல் மாற்றுங்கன்னாலும் கூட ஒரு பிரச்சனை இல்லை. மெட்டீரியல் எடிட்டாரில் கிரே கலர் மெட்டீரியல் இங்கே அனுப்பிடலாம். பில்டிங் வந்து ஒரு ஒயிட் கலர் மெட்டீரியல் அப்ளை பண்ணிடலாம். இப்போ ஒயிட் கலர் கிரே கலர் அப்ளை பண்ணிவிட்டேன். சன் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலராக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான கலர் தெரியல. அப்படின்னா சன்னை செலக்ட் பண்ணிவிட்டு சன்னோட பேராமீட்டரில் கீழே வந்தீங்கன்னா சன் பேராமீட்டர் இங்கே இருக்குது பாருங்கள், கலர் மோடுன்னு இருக்குது. இதை வந்து ஓவர் ரைடு கொடுத்துட்றேன். சன்னும் ஸ்கையும் பார்த்திங்கன்னா இப்போ மிங்கிள் ஆயிடுச்சு. ரெண்டாவது, சன்னோட இன்டென்சிட்டி வேல்யூவை லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு 0.8ங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு லைட்டாக கம்மியாகிடுச்சு. இதுக்கப்புறம் ஸ்கையோட இது பார்த்திங்கன்னா, ஸ்கையோட டைப்பு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க. ப்ரீத்தம் ஈடி கொடுத்துருக்காங்க, ஐஇஎஸ் கிளியர் கொடுத்துருக்காங்க. ஓவர் காஸ்ட்டுங்கிறது கருமேக மாதிரி இருக்கிற ஒரு ஆப்ஷனு. ஹாசிகிட்டிங்கிறது ஒரு ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி. பிஆர்ஜி கிளியர் ஸ்கைங்கிறது வந்து ஒரு ஆரஞ்சு டோன் மாதிரி மிக்ஸ் ஆகும். ஹாசிகிட்டி அப்படிங்கிறது ஒரு ப்ளூ ஸ்கை கொடுத்துறேன். ப்ளூ ஸ்கை கொடுத்தனவே பார்த்தீங்களா ஃபுல்லாகவே இந்த ஆயிடுச்சு. சப்ஜெக்டோட ரிஃப்ளெக்ஷன் வேணும்னா என்ன பண்ணுவோம், நம்ம மெட்டீரியல் எடிட்டாரில் என்ன கிரவுண்டு போட்டோமோ அந்த கிரவுண்டுக்கு ரிஃப்ளெக்ஷனை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல பாருங்கள் ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த இடத்துல படும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இதுவே எனக்கு கொஞ்சம் வேவ் மாதிரி வேணும் ப்ரோ, வாட்டர் எஃபெக்ட் மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை. அதே மெட்டீரியல் எடிட்டாரில் இந்த இடம் தானே நான் வந்து இதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது இந்த சைடு வச்சிடலாம். இந்த இதுக்கு வந்து அதாவது இந்த கிரே கலர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் பம் மேப்புன்ட்டு இருக்கும். இதில் வந்து நாய்ஸ் மேப் வந்து ஆட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேப்பில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் நாய்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். நாய்ஸ் வந்து கொஞ்சம் வேவ் டைப்பில் வேவ் மாதிரி கொண்டு வந்து கொடுத்துரும். நாய்ஸ் வேவ் கொடுக்கும்போதே பார்த்தீங்களா நம்மளுக்கு ஒரு வேறு லெவலில் வந்து கொஞ்சம் அப்படியே கடலில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து நல்லா நீட்டாக கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் எனக்கு வேவ் வேணும் அப்படின்னா இந்த டைலிங்கோட கவுண்டிங் வந்து நம்ம கம்மி பண்ணிங்கன்னா சின்னதாக, ஏன்னா நிறையா டைலிங் வரும். 0.5 வைக்கிறனால பெரிய வேவ்ஸ் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆகும். இப்போ நல்லா பெரிய வேவாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் சின்னது வேணால் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ வேவ் கொஞ்சம் மேலே வரணும் அப்படின்னா டெப்த்து, அதாவது பம்போட 13 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ 100ன்னு கொடுக்குறேன்.
100 கொடுக்கும்போது ஒரு நல்ல டெப்த் வருது பார்த்தீங்களா. இது வந்து நார்மலாக பாக்ஸ் வைக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது ப்ரோனா, பாக்ஸுக்கு பொதுவாக ஒரு 3D மாடல் மாதிரியே வேணும்னா காஸ்மோஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மாடலில் வெஹிக்கிள்ஸ் போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா போட் இருக்குது. இப்போது நம்ம போட்டை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக நீங்கள் தூக்கிட்டு வந்தாலும் அழகாக கொண்டு வந்துடலாம். பட் இதெல்லாம் வந்து மேட்டரே கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, நியூ அப்டேட்டில் வேறு லெவல். ஆனால் என்னென்னா எனக்கு கொஞ்சம் ஸ்பீடாக சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது இந்த சிஸ்டத்துக்கு. அதுதான் மெயினாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக இந்த இடத்துல தூக்கிட்டு வந்தது. இப்போ போட் வந்து நான் இந்த இடத்துல போட்டேன். நார்மலாக தான் க்ரியேட் பண்ணோம், ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவு கொண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ப்ரோ, ஏன்னா இது வந்து ஆஸ் யூஸ்வல் நான் எப்பயும் பார்க்குறது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை விட இன்னொரு பெஸ்ட்டு ஃபியூச்சர் இதில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, சன்னை செலக்ட் பண்ணிவிட்டு சன்னில் கடைசியாக வாங்க க்ளவுட் அப்படிங்கிற ஒன்று இருக்குங்க. இதில் வந்து க்ளவுட்ஸ் ஆன் அப்படிங்கிற இந்த டிக்கை கொடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு மேகமெல்லாம் ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். மேகம் ஆட் பண்ணவே பார்த்தீங்களா ரியாலிட்டி வந்து வேறு லெவலில் தூக்கிட்டு போயிடுச்சு. இந்த எஃபெக்ட்ஸ் வந்து எந்த ஒரு அப்டேட்லேயுமே இல்லை. இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. மேகத்தை ஆஃப் பண்ணிங்கன்னா மேகத்தோட ஏன்னா என்விரான்மெண்ட் ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம சப்ஜெக்டோட இதவே வேறு லெவலில் தூக்கிட்டு போகணும்னா இனிமேல் ஹெச்டிஆர் இமேஜுங்கிறது நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா ஹெச்டிஆர் இமேஜ் கொண்டு வரதுக்கு முக்கிய காரணமே வந்து க்ளவுடு மட்டும்தான். இப்போ என்னால் க்ளவுடு போட முடியுங்கும் போது நான் எதுக்கு ஹெச்டிஆர் இமேஜ் கொண்டு வரணும், பக்காவாக க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஒன்று, இதை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஷேடோ அப்படிங்கிறத நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து மேலே இருந்து தரையில் படும்போது அதோட ஷேடோ வந்து எப்படி விழுகணும் அப்படிங்கிறது. அதுக்கடுத்தது டென்சிட்டியை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். மேகம் வந்து நல்லா பெருசாக போகும், நல்லா க்ளவுடை வந்து நல்லா அடைச்சிடலாம். கம்மி பண்ணிட்டிங்கன்னா நல்லா கம்மியாக இருக்கிற மாதிரி இதுலேயே வந்து நம்ம சூப்பராக கொண்டு வரலாம். அதுக்கடுத்தது வெரைட்டிங்கிறது ஒரே ஒரு மாதிரி ஒரே டைப்பாக இருக்காமல் கொஞ்சம் வெரைட்டியாக நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கிற மாதிரி வந்து கொடுக்கறது. இதை தாண்டி மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அப்டேட் தான். அந்த சின்ன சின்ன வேவ்ஸு இதெல்லாமே மாறுது. ஆஃப்செட் அப்படிங்கிறது வந்து ஒரு மேகத்துக்கு ஒரு மேகத்துக்கு இடையில இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து எவ்வளோ மீட்டரில் இருக்கணும் அப்படிங்கிறது. ஹைட்டுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தரையிலிருந்து எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது வந்து இது நார்மலாக எப்பயும் போல் இருக்கட்டும். இது வந்து திக்னஸ்ஸு, மேகம் வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சுன்னா சன்லைட்டு ஃபுல்லாக அடிக்கும் பார்த்தீங்களா, நல்லா டார்க்காக இருந்துச்சுன்னா மழை வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளோட திக்னஸை வந்து இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பேஸ் எக்ஸ் ஒய்ங்கிறது வந்து இது வந்து கிரேடியன்ட் டிண்ட் மாதிரி ஒர்க் ஆகும். இது ரெண்டு வந்து நம்ம ஒர்க் பண்ண வேண்டாம். முக்கியமாக இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். அதுலேயும் டென்சிட்டி எல்லாம் வந்து வேறு லெவலில் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா மேலே வந்து ஸ்கையோட டோன் மாற்றுறேன். இப்போ இதில் வந்து பிரீத்தம் மீட்டியோரோட கலர் வர்றது, இது வந்து ஐஎஸ் கிளியரு ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக கருமேகம் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இருக்கும்போது பார்த்தீங்களா அதோட விர்ச்சுவலே வந்து வேறு லெவலில் சூப்பராக கொண்டு போய் கொடுத்துருக்குது. அதுக்கப்புறம் ஹாசிக்கிட்டியோடது, அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது. சரி ப்ரோ இதெல்லாமே ஓகே, எனக்கு என்விரான்மெண்ட்டோட டோன் கலரே மாற்றணும். இப்போ வந்து இந்த கலரில் இருக்குது கொஞ்சம் என்விரான்மெண்ட் டோனுங்கிறது நான் எதை சொல்ல வரேன்னா ஒரு செக்கச்சவந்த வானம் இல்லாட்டி எனக்கு பிடிச்ச கலரில் வந்து ஸ்கை என்விரான்மெண்ட்டே இருக்கணும். இப்போ வந்து ஃபுல்லாக ஒரு ப்ளூ கலரில் தானே இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லேயரில் லைட் மிக்ஸ் ஆட் ஆயிரும். இதில் என்விரான்மெண்ட் இருக்குது. இந்த என்விரான்மெண்ட்டோட கலர் டோனை வந்து நான் மாற்றுறேன். எனக்கு பிடிச்ச கலர் நீங்கள் என்ன கலர் டோன் மாற்றினாலும் அந்த டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ரொம்பவுமே சூப்பராக வந்து ஒரு ரிசல்ட் வந்து விழுந்துடும். என்விரான்மெண்ட் ரிஃப்ளெக்டோட அந்த க்ளவுட் இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரியாலிட்டி வந்து வேறு லெவலில் தூக்கி கொடுக்கும். இப்போ ஹெச்டிஆர் இமேஜ் வந்து வேண்டாம், அது யூஸ் பண்ண வேண்டாம், இதுவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், இந்த அப்டேட்டே நல்லா இருக்குங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். அது ஏன் அப்படிங்கிறன்னா ஹெச்டிஆர் இமேஜை நான் மெயினாக இங்கே தூக்கிட்டு வர்றதுக்கு 2 காரணம். ஒன்று வந்து க்ளவுடு, 2வது விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்டுக்கும் ஸ்கையுக்கும் அந்த இடையில இருக்கிற அந்த லைன் இருக்குது பார்த்திங்களா, லைனை மறைக்கிற அந்த மரம் செடி கொடி அந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து ஹெச்டிஆர் இமேஜை எனக்கு தூக்கிட்டு வரணுங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. பட் இந்த இடத்துல இன்னொரு அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. அது மூலிமா நம்ம ஹெச்டிஆர் இமேஜ் நீங்கள் யூஸ் பண்ணவே வேண்டாம், நம்ம அழகாக வந்து ரியலாகவே மரத்தை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அது என்ன ப்ரோனா எனக்கே ரொம்ப எக்ஸைட்டாக தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், நம்மளோட டாபிக் போய்க்கலாம். என்னோடய மரம் வந்து அதாவது சப்ஜெக்ட் வந்து இங்கே வச்சுருக்கேன், மரத்தை எல்லாம் நான் இந்த இடத்துல சுற்றி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். கமாண்ட் பேனலில் கிரியேட் ஜாமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சாய்ஸ்ன்னு இருக்கும். இந்த சாய்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், சாய்ஸ் ஸ்கேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுதான் வந்து இந்த நான் சொன்ன இந்த அப்டேட்டு. இப்போ இந்த அப்டேட்டில் நார்மலாக கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும், சர்ஃபேஸ் எல்லாமே இதுலேயே இருக்கும். நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், சாய்ஸை வந்து ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணுங்கள்.
ட்ராக் பண்ணும்போது சிஎஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் மாதிரி தான் க்ரியேட் ஆகும். இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, நம்ம வந்து ஒரு அதாவது ஸ்டாண்டர்டாக இருக்கிற ப்ளைன் ஒன்று எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், ப்ளைன் எடுக்கலாம், சர்க்கிள் எடுத்துக்கலாம், நம்ம என்ன இஷ்டம் தான். நான் வந்து ப்ளைன் எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த கடைசிக்கு வந்து போட்டுக்கிறேன். இப்போது இங்கிருந்து இந்த சைடு போட்டேன். இப்போ ப்ரிஸ்பெக்டிவ் வந்துடலாம். ப்ரிஸ்பெக்டிவில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியுது, இந்த சைடு இருக்குது. இதில் செக்மெண்ட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறேன், வச்சிடலாம். இப்போ செயாஸ்க்கு இதுக்கு என்ன ப்ரோ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஸ் குரூப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணால் மரம் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச எந்த மரம் வேணாலும் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். இதுதான் லோட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மூங்கில் மரம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டுறேன். இப்போது சர்ஸ் குரூப் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு 2 விஷயம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆன் டார்கெட் ஆப்ஜெக்ட். இந்த டார்கெட் ஆப்ஜெக்ட் எங்கே போய் இருக்கணும் அப்படிங்கிறது ஆட் பண்ணிவிட்டு இந்த ப்ளைனை கிளிக் பண்ணிக்கோங்க. 2வது வந்து இன்ஸ்டன்ட் மாடல் ஆப்ஜெக்ட், எந்த மாடல் வந்து ஆப்ஜெக்டாக கொடுக்க போகிறீங்க ஆடு கொடுத்து இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கொடுத்தனவே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா, நம்ம அந்த லைன் ஃபுல்லாகவே மாடலாக வந்திருக்கு. இப்போது இது ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ நம்மளோட சப்ஜெக்டோட ஹைட்டு வந்து ரொம்ப கம்மியாகணும். இங்கே பிடிக்காதீங்க, இந்த ஸ்கேட்டர் ஆப்ஜெக்டில் கீழே வந்தீங்கன்னா பேராமீட்டர் வேல்யூவெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது ரேண்டமாக வந்து இப்போது ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இங்கே பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இசட் டைரக்ஷனை வந்து லைட்டாக கீழே இருக்குங்க. கீழே இருக்கும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ரொம்ப கீழே போன மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு இன்ட்ராக்டிவ் ரெண்டர் கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ சப்ஜெக்ட் இருக்கும்போது எனக்கு சுற்றியுமே வந்து ஒரு கார்டன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி எஃபெக்ட்ஸுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன் சொன்னேன். இல்லை ப்ரோ எனக்கு இது ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, இது லாங்கில் வைக்கணும்னா நீங்கள் ஈஸியாக கொண்டு போய் லாங்கில் தூக்கி வச்சிடலாம். இப்போ ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கிருந்து இந்த ஆப்ஜெக்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நான் ட்ராக் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ராக் பண்ணுறேனோ அந்த அளவுக்கு லாங்கில் வேணுமா பக்கத்தில் வேணுமா அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளாலேயே வந்து கால்குலேட் பண்ணி சப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட முடியும். நான் கொஞ்சம் ஏன்னா 3Dங்கும் போது கொஞ்சம் முன்னாடி பின்னாடி இருக்கும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமில்ல. இல்லை ப்ரோ இப்போ நீங்கள் ஒரே ஒரு மரம் தான் வந்து ஃபுல்லாக வச்சுருக்கீங்க, எனக்கு வேறு ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணணுன்னாலும் கூட நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு மரம் எந்த மரம் வேணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு இது ஓகே, இல்லாட்டி இது நல்லா இருக்குன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் பெர்ஸ்பெக்டிவில் இந்த மரத்தை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து வெளியே போடுங்க. இது என்ன இதுக்குன்னு இப்போது ஸ்கேட்டர் செலக்ட் பண்ணிவிட்டு டாப்பில் வந்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இன்ஸ்டன்ட் மாடல் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் ஆடு கொடுத்துட்டு இதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அதே இதில் கண்டினியூவாக ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்களா அந்த ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு க்ரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன, இந்த மரம் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்தனால முன்னாடி பின்னாடின்னு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. அதனால் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரேண்டமைஸாக வேணும்னா கீழே வந்தீங்கன்னா ரேண்டம் இருக்குது பாருங்கள், இதை வந்து சின்னது பண்ணிங்கன்னா அந்த இது தெரியுது பார்த்தீங்களா. ஏன்னா இந்த மரம் வந்து அடர்த்தியாக இருக்கிறதுனால அதை ஃபுல்லாக மறைச்சிருச்சு. ரேண்டமாக இருக்கும்போது அது பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேர்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா Vray Decal. இந்த அப்டேட் வந்து லாஸ்ட் வெர்ஷன்லேயே வந்திருக்கு. இருந்தாலும் இந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அது எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத ஒருக்கா நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டிக்கருமே இல்லை. இப்போ நான் ஸ்டிக்கர் ஒட்டணும் அப்படின்னா டெக்ஸ்சரெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஈஸியான மெத்தட் பாருங்கள். நம்மளோட சப்ஜெக்டை வந்து ஆல்ட்டு கீ கொடுத்துக்கிறேன், ஐசோலேட் போயிடுறேன். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரியேட் ஜாமெண்ட்ரியில் வீரேங்கிற ஒரு செக்ஷன், வீரே செக்ஷனில் Vray Decal இதை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கேருந்து எங்கே வரணும், நாம் வந்து இங்கேருந்து இந்த ஏரியாவுக்கு வரணும் அப்படின்னு போட்டுறேன். டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்டில் Vray Decal கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிடலாம். இப்போது இந்த இடத்துல வச்சாச்சுங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் வந்து டெக்ஸ்சர் அப்ளை பண்ணணும். மெட்டீரியல் எடிட்டர் ஓப்பன் பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒரு மெட்டீரியலை வந்து அசைன் பண்ணி விடுங்க. இப்போ மேலே வந்து அசைன் ஆகிருச்சு. இப்போ ரெண்டரிங்கில் போய் காட்டுறேன். இன்ட்ராக்டிவ் ரெண்டர் வந்து எனேபிள் பண்ணனவே அந்த டெக்ஸ்சர் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து அப்ளை ஆகிருக்கும். இன்னுமே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் போகணும் அப்படின்னா Vray Decal பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Vray Decal இல்லாமல் வேறு என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட் பேனலில் நம்ம மாடிஃபை லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸுக்கு போங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன்னா அந்த ஆப்ஜெக்டை எவ்வளோ பேட்டர்ன் மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாச்சும் ஒரு ப்ளைன் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். எப்படி நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்சர் எடுத்தோம்னா கண்டினியூவாக க்ரியேட் பண்ணுற மாதிரி கொடுக்குறோம். இப்போது இங்கேருந்து இங்கே ஒரு ப்ளைன் ஒன்று போட்டுக்கிறேன். காஸ்மோஸ் ப்ரௌசரில் ஏதாச்சும் ஒரு மாடல் வந்து அசட்ஸ் ஏதாச்சும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாடலை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிட்றேன்.
இப்போது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இப்போ மெயினாக இந்த ஆப்ஜெக்டை பிளைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மாடிஃபைல அப்படியே ஃபுல்லாக கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வீரே என்மிஸ் மோடு அப்படின்ட்டு இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணனவே இந்த ஆப்ஷனில் வந்துடும். இதில் ஆப்ஜெக்ட் ஆடுன்னு கொடுத்து நம்மளோட சப்ஜெக்டை வந்து இந்த ஆப்ஜெக்டை பண்ணி கன்வெர்ட்டபிள் வழியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சப்ஜெக்டில் இதை கிளிக் பண்ணிவிட்டு என்எஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். பாலிகானாக இருந்தால் மட்டும்தான் என்எஸ் செட் ஆகும். அதனால் பாலிகானாக கன்வெர்ட் பண்ணினால என்எஸ் வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா இன்ட்ராக்டிவ் ரெண்டர் வந்து ஒன்று எனேபிள் பண்ணுறேன். இன்ட்ராக்டிவ் ரெண்டரில் அங்கே கன்வெர்ட் பண்ணனால அந்த சப்ஜெக்டில் எத்தனை அது வந்து நிறைய மிஸ்ஸாக வந்து க்ரியேட் ஆகிரும். எத்தனை ஆப்ஜெக்டோ அத்தனை ஆப்ஜெக்ட்டுக்கு கண்டினியூவாக போயிட்டே தான் இருக்கும். இதுதான் வந்து என்எஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் நகர்த்தி காட்டுறேன். இப்போது இந்த இடத்துல வச்சுருங்க. நம்மளோட சப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாக எண்டாக வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இதில் வந்து என்எஸ்சில் எவ்வளோ சைஸ் கொடுக்குறீங்களோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி பேட்டர்ன் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டே போயிடலாம். எவ்வளோ ஹைட்டு வித்து டெப்த்து அப்படிங்கிறது இதோட 100%க்கு மேலே ஹைட்டு வச்சிங்கன்னா மட்டும்தான் இதோட ரியல் ஹைட் வந்து க்ரியேட் ஆகும். எத்தனை சப்ஜெக்ட் வேணாலும் ஒரே மாதிரி பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஆப்ஜெக்ட் வந்து ஃபிட் டு ஸ்பேஸ் அப்படின்னா ஃபுல்லாகவே எட்ஜ் டு எட்ஜ் வந்து ஃபேஸ் ஃபிட் ஆகிரும். இதிலேருந்து உங்களுக்கு வேணாலும் கூட மாற்றிக்கலாம். அப்புறம் பேசிக் பெராமீட்டருங்கிறது பார்த்திங்கன்னா அதோட டைலிங் கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போது வந்து ஒரு கோட்டை மாதிரி எவ்வளோ நிறைய மல்டிபிள் ஆப்ஜெக்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி டெக்ஸ்சர் க்ரியேட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் பேட்டர்னுக்காக. ஏன்னா நார்மலாக வந்து ஒரு டெக்ஸ்சரை வச்சு பேட்டர்ன் பண்ணுறது இத்தனை நாள் பார்த்துருப்போம். ஆனால் ஒரு ஆப்ஜெக்டை வச்சு பேட்டர்ன் பண்ணுறது இதில் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இது ஒன்று யூஸ் பண்ணி பாருங்கள். சரி, இது இல்லாமல் வந்து ஒரு சூப்பர் அப்டேட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரேம் பஃபர்லேயே கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் பஃபரில் வியூ அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் வந்து பனோராமா வியூ அப்படிங்கிறது இது எப்படின்னா சம்பவம் வந்து அப்படியே கொஞ்சம் 3ds மேக்ஸில் வீரேலே ஃப்ரேம் பஃபர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த 360 அப்படியே கொஞ்சம் ஸ்கேல் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வியூ. இல்லை இது வேண்டாம் அப்படின்னா இதுலேருந்து எடுத்து விட்டுறலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்புன்னு ஒன்று இருக்கும். ஃப்ளிப் ஹரிசாண்டல், அதாவது ஃப்ளிப் பார்த்தீங்களா, ஃப்ளிப் அதாவது லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளிப் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. வெர்டிக்கல்னால் வெர்டிக்கலாக ஃப்ளிப் பண்ணி பார்த்துக்கிறது. அதுக்கு ஷிஃப்ட் எம் இது வந்து ஷார்ட்கட்டாக கொடுத்துருக்குறாங்க. இது நல்லாயிருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரேம் பஃபரில் இருக்கிற இமேஜ் வந்து கரெக்டான ஸ்ட்ரெயிட்டாக இருக்குதா அப்படிங்கிறத நம்மளால் பார்த்துக்க முடியணும். அதுக்கு வந்து கிரிட் லைனு கிரிட் பாயிண்ட் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பிக்சரோட கிரிட்டை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ரைட் சைடில் லேயர் பாக்ஸ் வந்து வியூ பண்ணுங்கள். லேயரில் ஆட் லேயர் இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் கைடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனவே கீழே வந்து ஆட் ஆயிரும். இதில் இப்போ வந்து க்ரீன் கலரில் இருக்குது லைனு. இது நீங்கள் வந்து எவ்வளோ திக்னஸ் வேணாலும் இப்போ கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அது போட்டுக்கலாம். இது வந்து ரூலர் இல்லாமல் பார்த்துங்க டயாகனல்ஸுங்கிறது வந்து இந்த கிராஸாக இருக்கிற மாதிரி. கோல்டன் ரேஷியோங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்றுக்குள்ளே போய் இதோட திக்னஸையும் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சென்ட்ரல் கிராஸ் அப்படிங்கிறது சென்ட்ரலாக வச்சுக்கலாம். இப்போ ரெண்டெண்ணம் வேணுனாலும் கூட ரெண்டையுமே வந்து நீங்கள் ஒட்டுக்காங்க கூட எனேபிள் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா கஸ்டம் கிரிட்டில் வந்து நீங்கள் கஸ்டமாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ரோஸ் வேணும் எவ்வளோ காலம்ஸ் வேணுங்கிறத வந்து நம்ம மேனுவலாக வந்து ரெடி பண்ணி அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கலர் டோன் மாற்றினாலும் கூட உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கலரில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுக்கு பிடிச்ச கலரில் வச்சுட்டாலும் கூட ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம சேனலையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். வாழ்க தமிழ்.